என்னது இந்த தீபாவளி வின்னர் பைசனா? அட ஆமாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தென் மாவட்டங்களான நெல்லை மற்றும் தூத்துக்குடியை குறி வச்சு எடுத்த பைசன் காலமாடன் மூவியை பார்க்க நம்ம அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல உள்ள ஜனகர் தேட்டருக்கு தான் போயிருந்தோம். தூத்துக்குடி மாவட்டத்துல கடலை முட்டைக்காக கபடி விளையாண்ட ஒருத்தர் இந்தியாவிலே அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்திருக்கும். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடியை முக்கியத்துவமா வச்சு மனத்தி கணேசன் அவர்களின் வாழ்க்கை வரலாற ஒரு காவியமா எடுத்து உயிரோட்டமா நம்ம கண்களுக்கு பண்ணிச்சிருக்காரு. அவரு படம் எடுக்க மாட்டாரு, ஒடுக்கப்பட்ட மக்களோட உயிரை எடுக்கிறாரு. நம்ம பசங்க எல்லாம் ஸ்கூலு காலேஜ்னு ஜாதி மதம் பார்க்காம பழகிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல அவங்க முகம் சுழிக்கிற மாதிரி வன்முறை காட்சிகளை எடுத்து மனத்தி கணேசன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றுல இயக்குனர் மாரி செல்வராஜோட அப்பா தாத்தான்னு மாற்று சமூகம் சார்ந்த விஷயங்களை திணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பாதகத்தி தீக்கொளுத்தின்னு அந்த காலத்து அக்கா தம்பி உறவை ஒரு காதல் காவியமா எடுத்து வச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கபடி மாதிரியான விளையாட்டு போட்டிகளை மையமா வச்சு படம் எடுக்கும் போது இப்போ உள்ள கபடி பிளேயர்ஸ் எல்லாம் ஜாதி பார்க்காம விளையாட்டு போட்டிகள்ல பங்கெடுத்துக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருக்கும் போது ஊருக்கு ஊரு கபடி போட்டிகளை நடத்தி பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் வழங்கி அண்ணன் தம்பியாவும் நண்பர்களாவும் இருக்கும் கபடி வீரர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை गाइस.